வட்டிக்கு பணம் கொடுக்கும் மாரியம்மாளிடம் குப்பக்கா சொன்ன செய்தி அவள் வயிற்றில் அக்னி ஜுவாலியை உருவாக்கியது. கோடி வீட்டு சுப்பத்தால் நன்றாகத்தானே இருந்தாள். நேற்று மாலை 3 மணிக்கு வந்து அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பணம் 10,000 வாங்கிட்டு சென்றாளே. குப்பக்கா கதவை திறந்தவுடன் இந்த செய்தியை சொல்லுகிறாளே, உண்மையாயிருக்குமா? அப்படி பொசுக்கென்று போகிற உடம்பா அது? ஆள் நல்லா திடகாத்திரமாகத்தானே இருந்தால். பணம் வேறு 10,000 வாங்கிட்டு போனாலே, அவ்வளவுதானா? நினைக்கும் போதே ஆங்காரம் பீரிடுகிறது. அதெப்படி விட முடியும்? பணம் என்ன மரத்தலையா காய்க்குது? மாசம் வட்டியை கரெக்டா கொடுத்துடுவேன்னு வாங்கிட்டு போனவதானே. இத்தனை வருஷம் ஒழுங்கா கொடுத்துட்டு தானே இருந்தால். போன மாசம்தான் எல்லா கடனும் அடைச்சிட்டு நேத்து 10,000 இந்த கையால வாங்கி எண்ணிட்டு போனாலே. இப்ப போய் பார்க்கலாமா? வேணாம். வட்டிக்காரி இழவுக்கு முதல்ல வந்து நின்னுட்டான்னு பேசுவாங்க. இவங்களுக்கு பணம் வேணுங்கிற போது உங்களை மாதிரி யாரும் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுறது, இல்லைன்னா கண்டபடி பேசுறது. நினைக்கும் போது அவர்களை காரி துப்ப வேண்டும் போல் இருந்தது. வாசலில் நின்று பார்த்தாள். 4-5 பெண்கள் அவள் வீடு தாண்டி சுப்பத்தாள் வீட்டுக்கு செல்வது தெரிந்தது. இவளை பார்த்தவுடன் ஒருத்தி, என்ன மாரியம்மா, சுப்பத்தா வீட்டு செய்தி கேட்டியா? கேட்டேன். வாரியா? இல்ல, நீங்க போங்க, நான் புறவு வாரேன். உள்ளே நுழையும் முன் அந்த கூட்டத்தில் ஒருத்தி குசுகுசுவென பேசுவது போல் இவள் காதில் விழுகட்டுமென்று பேசினாலோ தெரியாது. அவளோ பணம் போச்சுன்னு கவலையில் இருப்பா. இப்ப போய் நீ அவளை கூப்பிடுற, சுருக்கென்று பதில் சொல்லலாம் என்று திரும்பியவள், வேண்டாம், இந்த சனியன்கள் கிட்டே காலையில சண்டை எதுக்கு? நினைத்தவள் யார் அவள் பேசியது என்று அந்த கூட்டத்தை ஊடுருவி பார்த்தாள். பேசியவள் இவள் பார்ப்பதை கண்டு அப்படியே அந்த கூட்டத்துக்குள் பதுங்குவது தெரிந்தது. இந்த அசைவே அவளை நன்றாகவும் அடையாளம் கண்டு கொள்ளவும் இவளுக்கு உதவியது. காமாட்சி கிழக்கோட்டுல இருக்கிற மருதம் பொண்டாட்டி. மாசம் பஞ்ச பாட்டு பாடி காசு கடன் வாங்குறதுக்கு நிக்கிறவ. அவ இன்னைக்கு வாய் துடுக்க பேசிட்டு போறா. அடுத்த வாட்டி வரட்டும், விளக்க மாத்துல 4 சாத்து சாத்துறேன். காலையில இந்த சனியன்களோட கணவன் மாரியம்மா கூப்பிடும் குரல் கேட்கவும் சற்றென்று உள்ளே போனாள். அவளுக்கு வாதம் போல் வந்து விட்டதால் கட்டிலோடு சரி, ஏதோ தட்டு தடுமாறி பாத்ரூம் போய்க் கொள்வான். மற்றபடி மாரியம்மா அவனுக்கு சமைத்து சாப்பாட்டை பக்கத்தில் வைத்தால் வலது கையால் மிகுந்த கஷ்டப்பட்டு சாப்பிடுவான். தண்ணீர் குடிப்பதும் அப்படித்தான். தண்ணீர் டம்ளரை அருகில் கொண்டு வைக்க வேண்டும். இந்த அளவு கூட வீட்டிற்கு வந்த கை கால அசைக்க பயிற்சி கொடுக்கும் டாக்டர் தம்பி வந்துதான் பழக வைத்தது. அதற்கு முன்னர் எல்லாமே மாரியம்மா தான். பாத்ரூம் கூட்டிட்டு போறது முதல் சாப்பிட வைப்பது வரைக்கும். இப்ப தண்ணீர் ஊற்றி வைத்தால் தானாக குளிக்க கூட முயற்சிக்கிறார். டவலால் உடம்பை துடைப்பதற்கு மட்டும் ஆள் வேண்டும். இந்த 3 வருடங்களில் மாரியம்மாள் பட்ட துன்பம் யாருக்காவது தெரியுமா? இவ்வளவு வியாக்கானமா பேசிவிட்டு செல்லும் இந்த பெண்கள் இவள் கஷ்டப்படுற காலத்தில் எத்தனை முறை உதவி இருக்கிறார்கள். ஏதோ இவளது பையன் வேலைக்கு சென்று சம்பாதித்து கொண்டு வருகிறான். அதை கூட இவள் தொடுவதில்லை. அவனது கணக்கிலேயே வைத்து பார்த்து கொள்கிறாள். நாளைக்கு அவன் குடும்பத்துக்கு வேணும்னா யார் கையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த பணம் முழுக்க முழுக்க இவள் கணவனுக்கு வந்த பனிக்கொடை பணம். அவளுக்கு ஓய்வு பெற இன்னும் கொஞ்ச நாட்கள் இருந்தன. என்றாலும் இனி வேலை செய்ய முடியாது என்பதால் முழு காலம் கணக்கிட்டு அவன் வேலை செய்த கம்பெனி இந்த பணத்தை கொடுத்தது. அதுபோக ஓய்வூதியமாக கொஞ்சம் தொகையும் வருகிறது. அந்த பணத்தை இப்படி வட்டிக்கு விட்டு இவளுக்கும் புருஷனுக்கும் ஏற்படும் மருந்து மாத்திரை செலவுகளை ஒப்பேற்றிக் கொள்கிறாள். இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு என்ன தெரியும்? மாரியம்மா வட்டி வாங்குறா, இவ்வளவு தான். அப்படி வயிற்றுல வாயில அடிச்சுக்கிற மாதிரியா வாங்குறா? அடுத்த தெருவில் அம்புஜக்கா 100க்கு 10 போட்டு வாங்குது.
அதுகிட்ட போய் வாய் கொடுக்கிறது போட்டு தச்சுடும் மனசுக்குள் நினைத்தவள் தானாக சிரித்து கொண்டாள். ஏம்புள்ள சிரிக்கிற? கணவன் அவள் முகத்தை பார்த்து கேட்கவும், ஒண்ணுமில்லையா, இந்த பொம்பளைங்களை நினைச்சு வயிறெறிஞ்சி சிரிக்கிறேன் சொன்னவள், சரி நீ தனியா இருப்பியா? நான் சுப்பத்தாள் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன், எதுக்கு? இவன் கேட்கவும், அவள் சுப்பத்தாள் போயிட்டாலாமா. குரலில் வருத்தம் மேலிட சொன்னாள். அப்படின்னா அவளின் பார்வை நேற்று சுப்பத்தாள் வீட்டில் இவனுடனும் பேசிவிட்டு மாரியம்மாளிடம் பணத்தை வாங்கி சென்றதை பார்த்தவன் கேள்விக்குறியுடன் இவளை பார்க்கலாம், கிடைக்கலன்னா போகட்டும்னு விட்டுட வேண்டியதுதான். வருத்தமாய் சொன்னவள், சரி நான் கதவை சாத்திட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் கிளம்பினாள். சுப்பத்தாள் வீட்டில் இவளை கண்டவுடன் பெண்கள் மெல்ல பதுங்கினர். அந்த கூட்டத்தில் வருத்தி பேசியதை மாரியம்மாள் கவனித்து விட்டாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. இனி மாரியம்மாளிடம் முகம் கொடுப்பது எப்படி என்று தயக்கம். சுப்பத்தாளின் புருஷனிடம் சென்று எப்படியாச்சு என்றாள். அவன் துண்டை வாயில் திணித்தபடி, விடிய காலையில் திடீர்னு எழுந்துச்சுவன் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டா. ஓடி வந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. மெல்ல அவனை ஆறுதல் படுத்தி விட்டு அந்த பெண்கள் கூட்டத்தை விட்டு சற்று தள்ளி உட்கார்ந்தாள். அரை மணி நேரம் உட்கார்ந்து விட்டு துக்கத்துடன் வீட்டுக்கு கிளம்பினாள். சுப்பத்தாள் கரெக்டாக வட்டியையும் அசலையும் அடைப்பவள். இதுவரை ஒழுங்காக கொடுத்து வந்தவள். சரி, அவளுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும். மனசுக்குள் ஒரு வெறுப்பை உணர்ந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பினாள். இரவு 7 மணி இருக்கலாம். கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்தவள் வாசலில் சுப்பத்தாளின் பையன் நின்று கொண்டிருந்தான். வா வா, உள்ளே வா அன்புடன் சொன்னாள் மாரியம்மாள். இல்லைங்க, நான் போகணும், வீட்டில் உரம் புறைங்க இருக்காங்க, இந்தாங்க உங்க பணம் என்று நேற்று சுப்பத்தாளிடம் இவள் கொடுத்த பணத்தை கொடுத்தாள். அதிர்ச்சியாய் நின்று விட்ட மாரியம்மா, தம்பி இந்த பணம் இப்போ எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குற? இல்லைங்க, அம்மா என்னோட காலேஜ் ஃபீஸுக்காக வாங்கி வச்சிருந்தாங்க. அப்பா நேற்று ராத்திரி வந்து அம்மா கூட சண்டை போட்டு அந்த பணம் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நின்னாங்க. அவர்கிட்ட போனால் அது குடிச்சே அழிஞ்சிடும்னு தெரியும். அதனால் அப்பாவோட சண்டை போட்டுட்டு அந்த பணத்தை பத்திரமா என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் காலையில் எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து சொல்ல பையன் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகி விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். இனிமேல் இந்த பணம் எனக்கு எதுக்கு? நான் படிக்கிறதையே நிறுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மாரியம்மாள் சட்டென அந்த பையனை அணைத்து கொண்டவள், இங்க பாரு, அழுவாத, இந்த பணம் இப்போ என்கிட்ட இருக்கட்டும். உங்கள் அம்மா காரியம் எல்லாம் முடிஞ்ச பின்னால நானே வந்து உன் காலேஜ் ஃபீஸை கட்டுறேன். நான் இல்லாட்டி என் பையன் அனுப்பி கட்டுறேன். நீ போய் மற்ற வேலையெல்லாம் பாரு, படிப்பை மட்டும் நிறுத்திடாத. உனக்கு எவ்வளோ ஆனாலும் நான் கட்டுறேன். நீ திரும்பி தரணும்னு அவசியமில்லை. நல்லா படித்து உன் தம்பி தங்கச்சிகளை பார்த்துக்கிட்டா போதும், போ. அவனை அனுப்பினாள். இதை அருகில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த மாரியம்மாளின் கணவன் தன் இரு கைகளையும் தூக்கி அவளை பாராட்டுவது போல காட்டினான். அதை பார்த்த மாரியம்மாள் கணவனின் இரு கைகளும் ஒன்றாக செயல்படுவதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள்.